நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாராயண நாராயணன்னு அதித்தி பாராயணம் பண்ணினா உடுவாரா சுவாமி, கவலைப்படாதீங்கோ அப்படின்னு புறப்பட்டார். எப்படி புறப்பட்டார் தெரியுமோ? கையில கமண்டலம், ஒரு தீர்த்த பாத்திரம், புனித ஜலம் கொண்ட தீர்த்த பாத்திரம். சின்ன குழந்தை இல்லையா, ரொம்ப வெயில் சுட்டரிச்சதுன்னா என்ன ஆறுது? காது வழியா சூடு போய் அப்படியே உச்சியில இருக்கிற முடியெல்லாம் நட்டுன்றோம் இல்லையா? அதுக்காக என்ன பண்றார், சூடு தெரியாத இருக்கிறதுக்காக ஒரு கொடை. அந்த கொடையும் ரொம்ப பெருசு கிடையாது, சின்ன குழந்தை இத்தினூண்டுக்கு இருக்கு. இத்தினூண்டு குழந்தை எத்தினூண்டு கொடை எடுத்துக்கோம்னார். சின்னதா ஒரு கொடையை அப்படி அழகா பிடிச்சுண்டாராம். எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த குழந்தை எப்படி நடந்து வராருன்னா, எல்லாரும் இவர் மெதுவா நடந்து வரோம்னு நினைச்சுட்டு இருப்போம். இல்லையா, விச்சுக்கு 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 விச்சுக்குன்னு வேகமா நடந்து வராராம். இவர் உருவத்தை மட்டும்தான் குறுக்கின்றிருக்கார். இவருக்குள்ள இருக்கிற பராக்கிரமத்தை குறுக்க முடியுமா? உருவத்தை வேணா அத்தனூண்டு ஆக்கிக்கலாம், ஆனா இவருக்குள்ள இருக்கிற சக்தியை அத்தனூண்டு எப்படி ஆக்குறது? அத்தனூண்டு ஆக்க முடியாது இல்லையா? அதனால உருவம் என்னமோ அத்தனூண்டு இருக்கு, ஆனால் இவர் நடக்கிறச்ச என்ன ஆறுதுன்னார், முப்புரி நூலினன் முஞ்சியன் விஞ்சை, முப்புரு நூலியன் முஞ்சியன் விஞ்சை, கற்பது ஓர் நாவன் அனல் படுகையன், அற்புதன் அற்புதரே அறியோத, அற்புதன் அற்புதரே அறியும் சிற்பதம் ஓப்பதோர் மெய் கொண்டு சென்றான், சிற்பதம் ஓப்பதோர் மெய் கொண்டு சென்றான். சின்ன பதம் விச்சுக்கு 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 நடந்து போறார். நடக்கிறச்ச என்ன ஆறுதுன்னார், அப்படியே மலைகள் எல்லாம் அசைய ஆரம்பிச்சு கொடுத்தான். நிலமெல்லாம் அப்படி வளைஞ்சு வளைஞ்சு கொடுக்கறதான். ஏன்னா இவருடைய சக்தியை தாங்க முடியுமா? வேகமா நடந்து வந்தாருன்னா எப்படி தாங்கிறது? பூமியால அதை நிர்வகிக்க முடியல. அதனால அப்படி மேலையும் கீழையும் அது வளைஞ்சுன்னு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா மலைகளும் அசைய, மலைகளும் அசைய, நிலம் அது வளைய, குறுகிய வடிவுடன் வந்தார். மலைகளும் அசைய, நிலம் அது வளைய, குறுகிய வடிவுடன் வந்தார். மலையது அசைய, நிலமது வளைய, குறுகிய வடிவுட வந்தார். வாமன மலையது அசைய, மலைகளோ குருமன மகிழ, பலிமனம் நெகிழ, குருமன மகிழ, பலிமனம் நெகிழ, குருமன மகிழ, பலிமனம் நெகிழ, குருமன மகிழ, பலிமனம் நெகிழ, வருக வருகவென பணிந்தாரே, குருமன மகிழ, பலிமனம் நெகிழ, வருக வருகவென பணிந்தாரே, வருக வருகவென பணிந்தாரே, வருக வருகவென பணிந்தாரே. வருக வருக. மலைகளும் அசைய, நிலம் அது வளைய, குறுகிய கோலத்துல அசாத்தியமா வந்தார். வந்துட்டு அப்படி மகாபலி எங்க யஜ்யம் பண்ணிட்டு இருக்காரோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு இருக்கார். அந்த அஸ்வமேத யாகம் பண்ற இடத்துக்கு நெருங்கியாச்சு. குழந்தை என்னமோ இத்துணூண்டுக்கு, ஆனா அந்த முகத்துல இருக்கிற தேஜஸை என்னன்னு சொல்றது? கண்களும் அந்த மூக்கும் அந்த இமையும் அந்த இதழ்களும் அதை சொல்றச்ச எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்பேற்பட்ட அழகனாக தேஜஸ் கொண்டு பிரம்மச்சரியாக அப்படி ஜம்மன வந்து நின்னாராம். ஒரு பிரம்மச்சரியுனுடைய வருகையை பார்த்த உடனேவே இங்க ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. குருமனம் மகிழது, பலிமனம் அப்படி சந்தோஷம் அடைய நேரா வந்தாராம். மகாபலி வந்துட்டார். மகாபலி வந்தவுடனே எப்படி வரவேற்பு தரார்? ஸ்வாகதம் தே நமஸ்துப்யம் பிரபுரே கிம் கரவாமதே பிரம்ம ரிஷினாம் தபஹ சாக்ஷானம் அன்யே த்வார்யவ புத்தரோ வந்த பிரம்மச்சரிய கூப்பிட்டார். ஆஹா ஸ்வாகத்தம் ஸ்வாகத்தம் அப்படின்னு அவளுக்கு வணக்கத்தை சொல்றார். வரணும் வரணும் அப்படின்னு சொல்லி
அழைத்து அவருக்கு நமஸ்காரங்களை பண்ணி, ஆஹா பிரம்மன் வந்திருக்கேள், எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தை எனக்கு தருது தெரியுமா? இது இந்த அஸ்வமேத யஜ்யம் பண்ணின இந்த நேரத்துல உங்களை மாதிரி மகானுபாவருடைய ஒரு தரிசனம் எனக்கு கிடைக்கிறதுங்கிறதே எப்பேற்பட்ட சந்தோஷத்தை தருது, வாங்கோ அப்படின்னு சொல்லி முதல்ல அவருக்கு பாத பிருஷ்டானம் பண்றார். பாத பூஜைன்னு சொல்றோம் இல்லையா? புனித ஜலத்தினால் அவருடைய காலை நன்னா அலம்பி ஒரு தங்க தாம்பாளத்துல இந்த வாமன மூர்த்தியை எழுந்தருள செய்து அதுல புனித ஜலத்தினால் அவர் காலை அலம்பி அந்த தீர்த்தத்தை, அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்து புரோக்ஷணம் பண்ணிட்டார். புரோக்ஷணம் பண்ணிட்டு மகாபலி சொல்றார், இந்த பாத தீர்த்தம் என் மேல் பட்டதினால் நான் தன்யனானே, பரம பாக்யனானே, எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் இன்னைக்கு எனக்கு நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். நீங்க வந்ததுனால் எல்லாமே பூர்த்தியாருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மச்சரிய பார்த்து கேட்கிறார், சிந்தையு வந்தேதிர் என் செய்ய வென்றார் அந்த நன்மூவடி மன்னருளும், சிந்தையு வந்தேதிர் என் செய்ய வென்றார் அந்த நன்மூவடி மன்னருளும், என் திரளாயது வேண்டும் எனாமும் தந்தனன் எழுந்தனன் விழித்தெழுந்தார், என் திரையாளது வேண்டும் எனாமும் தந்தனன் எழுந்தனன் விழித்தெழுந்தார், தந்தனன் ஏற்று விழித்தெழுந்தார். இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், என் சிந்தை உந்து போயிருக்கு. இந்த நேரத்துல உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் அதை தரேன். நீங்க என்ன கேட்டாலும் நான் தரத்துக்கு தயாரா இருக்கேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னார். அப்படியா, எனக்கெல்லாம் எதுவும் வாண்டா இருக்கட்டுமே அப்படின்னு முதல்ல சொன்னார். ஆஹாஹா, அப்படியெல்லாம் சொல்லவே படாது. தானம் பண்றதை காட்டிலும் ஒரு சிறந்த விஷயம் உண்டா? என்னிடத்தில் எல்லாம் உள்ளது, தாராளமா கேளுங்க, நான் எல்லாம் உங்களுக்கு தரேன் அப்படின்னார். இந்த மகாபலியிடத்தில் என்ன எல்லாம் உள்ளதுன்னார்? எல்லா செல்வங்களும் உண்டு, அஷ்ட ஐஸ்வர்யங்களும் மகாபலியிடத்தில் உண்டு. ஆனா சில பேருக்கு எத்தனை செல்வம் வந்தாலும் மனசு மட்டும் போரும்னு சொல்லவே சொல்லாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் மகாபலியிடத்தில் உண்டு. ஆனா சில பேருக்கு எத்தனை செல்வம் வந்தாலும் மனசு மட்டும் போரும்னு சொல்லவே சொல்லாது. மன நிறைவுங்கிறது இருக்கவே இருக்காது. இன்னும் கொஞ்சம் வந்தா நன்னா இருக்குமே, இன்னும் ஒரு 10 கோடி வந்தா நன்னா இருக்குமே, இப்படியே தான் மனசு கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்குமே வழிய போரும் அப்படிங்கிற நிறைவு வரவே வராது. ஆனால் மகாபலிக்கும் அந்த மன நிறைவு நிறைய இருந்ததாம். என்னிடத்தில் எல்லாம் உள்ளது, எல்லாம் நன்னா இருக்கு அப்படிங்கிற மன நிறைவு இருந்தது. எல்லாம் இருந்துட்டா மட்டும் போருமா? அதை கொடுக்கணுங்கிற எண்ணத்தின் நிறைவு வேணுமே, அந்த எண்ண நிறைவும் அவருக்கு நிறைய இருந்தது. அடுத்து என்ன இருந்ததுன்னா, அதை வாக்கினால் சொல்லும் அந்த நிறையும் இருந்தது. சொல் நிறை, சொன்னால் சொல்ல தவற மாட்டார். அந்த சொல் நிறையும் அவரிடத்தில் நிறைய இருந்தது. எல்லாமே நிறைய இருந்தது. ஆனால் ஒன்னே ஒன்னும் கொஞ்சம் நிறையாவே இருந்ததுன்னார். அது என்ன? அசுரேந்தர் இல்லையா, அசுரர் குல வேந்தர் இல்லையா, கர்வமும் நிறைய இருந்ததுன்னா. இத்தனையும் இருக்கு, அதோட சேர்ந்து கர்வமும் இருக்குன்னார். இப்ப அந்த கர்வத்தை எடுத்துட்டா போறோம். ஏன்னா பிரகலாதனுக்கு வாக்கு கொடுத்தார், உன்னுடைய வம்சாவளியில வர ஒத்தரையும் நான் வதம் பண்ண மாட்டேன், எல்லாருக்கும் நிச்சயமா அனுகிரகம் தான் பண்ணுவேன்னார். இந்த கர்வம் இருக்கிறது சரி இல்லையே, அந்த கர்வத்தை எடுத்துட்டா எல்லாம் சரியாயிடும். அதற்காகத்தானே வந்திருக்கார். நன்னா வேஷம் போட்டுண்டு வந்துட்டார். இவர் பார்த்துட்டு ஏதாவது கேட்டே தீரணும்னுட்டார். என்கிட்ட எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்குன்னு 10 தடவை சொன்னார். சரி, உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கு, ஆனால் எனக்கு வேணுங்கிறத தான் நான் கேட்பேன். சரி, என்ன வேணும் கேளுங்க. என்னுடைய காலால் அளந்து 3 அடி போரும், 3 அடி நிலம் கொடுங்கோ, எனக்கு போரும். என்னுடைய கால் அதால அளந்தா 3 அடி நிலம் எனக்கு வேணும்னு. மகாபலி பார்த்து, என்ன சுவாமி, என்னிடத்தில் எதுவும் இல்லைன்னு நினைச்சுட்டாளா? இப்பதானே சொன்னேன் வேணும்னா. என்னுடைய சேலரி சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துன்னு வந்து காமிக்கட்டுமா? எல்லா ஃபைல் ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து போடட்டுமா? எத்தனை சொத்து இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்பெல்லாம் அதை காமிச்சுட்டா பிரச்சனை, எல்லாம் ரத்தம் ஆயிடுறது. இப்பெல்லாம் எத்தனை இருக்குன்னே சொல்லப்படாது. மகாபலிட்ட எல்லாம் ஒயிட், அதனால சொல்லிட்டார் எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு. ஏன்னா வந்தது யாரு? வைஷ்ணவ ஒயிட் இல்லையா, அதனால சொல்லிட்டார். இத்தனையும் இருக்கு, எல்லாம் வேண்டாங்கிறாளே,
வேணாலும் கேளுங்க, நிறைய தரேன்னார். இல்ல இல்ல, எனக்கு இது போரும், 3 அடி நிலம் கொடுங்கோ, எனக்கு போரும். சரி, அதற்கு என்ன, தாராளமா தரேன்னு வாக்கு கொடுத்த அடுத்த நிமிஷம் பக்கத்துல சுக்ராச்சாரியார் மகாபலிட்ட கூப்பிட்டு சொல்றார், வேண்டாம், வந்தவன் சாமானியப்பட்டவன் கிடையாது, இவனை குள்ளன்னு நினைக்காத, இவன் கள்ளன். அதாவது ஒரு பழமொழி உண்டு, கள்ளனை நம்பினாலும் நம்பலாம், குள்ளனை நம்பப்படாதுன்னு. அந்த பழமொழியே இதுல இருந்து தான் வந்திருக்கும் போல் இருக்கு. இவனை நம்பாத, இவன் 2 அடி 3 அடி நிலத்திற்காக வரல, எனக்கு என்னமோ சொல்றது நம்ம எல்லாருக்கும் பெரிய அடியை கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். வந்ததே மகாவிஷ்ணு. நான் சொல்றேன், அத்தனை பேர் அங்க இருந்து இருக்கா, இவருக்கு மட்டும் எப்படி இது மகாவிஷ்ணுன்னு தெரிஞ்சது? அப்போ சுக்ராச்சாரியாருடைய பார்வை எப்பேற்பட்டது? சுக்கிரனுக்கு வக்ர பார்வை இல்லையா? சுக்கிரனின் பார்வை வக்ர பார்வை அப்படின்னு சொல்றது உண்டே. வக்ர பார்வை, அதனால மத்தவா பார்க்காத ஆங்கிள் தான் சுக்ராச்சாரியார் எப்பொழுதுமே பார்ப்பார். அப்படி வேற ஆங்கிள் ட்விஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது என்னாச்சுன்னா, பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துல இருந்து மகாலட்சுமி அப்படி டபார்னு ஒரு செகண்ட் எட்டி பார்த்ததே இவர் பார்த்துட்டார். அதை பார்த்த உடனே இவருக்கு தெரிஞ்சு போயிடுது வந்தது மகாவிஷ்ணு. இவர்கிட்ட ஏமாறாத, தேவர்களுக்கு நல்லது பண்றதுக்காக இவர் வந்திருக்காருன்னு சொல்றார். மகாபலி ஆனா கேட்கல. வந்தவர் யாராக வேணாலும் இருக்கட்டும், மகாவிஷ்ணுவாக இருக்கட்டும், ரொம்பவே சந்தோஷம், என்னுடைய வாக்கிலிருந்து நான் தவற மாட்டேன், என்னுடைய வாக்க கொடுத்தபடி அவருக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்கத்தான் போறேன். இன்னொன்னு பார்த்தாளா, இன்னைக்கு என்னை விட பாக்கியசாலி யார் இருக்க முடியும்? என்னை விட ஒரு நல்லது இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னா அது யாருக்கு இருக்க முடியும்னார். ஏன்னா லோகத்துல ஜோ புவனத்ரய சுக சுப தாத்தா, லோகத்துல இருக்கிறவா அத்தனை பேருக்கும் பார்த்து 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 வேண்டியதை அனைத்தையும் கொடுத்து, அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அத்தனை பேருக்கும் கொடுத்து, அத்தனை பேரையும் காத்து ரட்சித்த அந்த பரமன் இன்று என்னிடம் வந்து பிக்ஷை கொடுங்கன்னு ஏந்தின்னு இருக்கார். இதை விட எனக்கு என்ன வேணும்? குச்சேலனா குபேரனா ஆக்கினவர் அவர். தாரித்ரயத்தினுடைய ஒரு லைன் இதை கிராஸ் பண்ண முடியாதுன்னா அது குசேலன். அப்பேற்பட்ட குசேலனையே குபேரனா மாத்தினவர். அப்படி எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் இன்னைக்கு என்னிடத்தில் அவருடைய கையை தாழ்த்தி தாங்கோன்னு கேட்க போறார். அவர் கைக்கு மேல் என் கை ஓங்கி இந்தாங்கோன்னு கொடுக்க போறது. இதை விட பாக்கியம் யாருக்கு இருக்க போறது? எனக்கு இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு, அதனால நிச்சயமா நான் இதை செய்யத்தான் போறேன்னார். சுக்ராச்சாரியார் உடனே சொன்னார், எப்ப என்னுடைய வார்த்தையை தவறினியோ இனிமேல் உனக்கு இந்த ராஜ்யம் எந்த ஒரு இதுவும் இருக்க போறது கிடையாது அப்படின்னு சாப வாக்கு மாதிரி கொடுத்துட்டார். பரவாயில்ல, மகாபலி எதையும் பொருட்படுத்தல. வந்தவரை பார்த்தார். பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிறத நான் தரேன் அப்படின்னு கையை நீட்ட சொன்னார். இவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? கையில வச்சுட்டு இருக்கார், கிண்டி வச்சுட்டு இருக்கார் கையில. அந்த கிண்டியால விட்டு தாரவாத்து கொடுக்கணும் இல்லையா? அப்போ அந்த கிண்டி நிறைய ஜலம் இருக்கு. இவர் எடுத்து விட போறச்ச என்ன ஆச்சுன்னா, வாத்து மாமி வந்துட்டா. மகாபலியுடைய மனைவி விந்தியாவளின்னு பேர். அவ படபட வேகமா வந்து அதை புடுங்கிட்டாளாம் கையிலேருந்து. எல்லாரும் நினைப்போம், சில பேராத்துல மாமா சொல்றதுக்கெல்லாம் சரியா இருக்காது போல் இருக்கு, மாமி டிசைட் பண்றது தான் அல்டிமேட் போல் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க அப்படி இல்லையா. இவள் எப்பேற்பட்டவள்? அவருக்கு தாரை வாத்து கொடுக்கும் பொழுது தன்னுடைய கைப்பட்டு அந்த தானம் கொடுக்கப்பட்டால் தான் அத்தனை பேருக்கும் பாக்கியம் சேரும். தனக்கு அந்த பாக்கியம் கிடைக்காத போயிடுமோன்னு அந்த அம்மா விறுவிறுன்னு வந்தா, வாங்கிண்டா, உத்ருணியை எடுத்தா, அந்த தங்க இதை அவர்கிட்ட கொடுத்தா. மகாபலி தாரவாத்து கொடுக்க ரெடியா இருக்கார். கிண்டி அவ கைப்பட்டு வாங்கிண்டார். இவ பாத்திரத்துல இருந்து அப்படி உதுர்ணியா எடுத்து அந்த கிண்டியில ஜலத்தை ரொப்பினா. இப்ப அவ கையும் பட்டுடுத்து. இந்த கிண்டியை எடுத்து அப்படி சாக்க போனார். பார்த்தா உள்ள ஜலமே வர காணும்னா. என்ன ஆச்சுன்னார், பக்கத்துல பார்த்தா சுக்ராச்சாரியாரை காணும். சுக்ராச்சாரியார் என்ன பண்ணார், ஒரு வண்டு மாதிரி ஒரு ஜீவராசியா போய் அந்த கிண்டியுடைய துவாரம் எது வழியா ஜலம் வரணுமோ அந்த துவாரத்துல போய் உட்காந்துட்டார். அப்ப பார்த்தார் பெருமாள், இது என்னடா அது, இவ்வளவு நாடியா அவர் சாச்சுன்னு இருக்கார், இன்னும் ஜலம் வந்த பாடு இல்லையே, என்னது இது அப்படின்னு பார்த்தார். கையில ஒரு துரும்பு இருந்தது. அந்த துரும்பால டொயின்னு ஒரு கீறினாராம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உள்ள ஒரு கொடைஞ்சார். அப்படி டொயின்னு கொடைஞ்ச உடனே ஜலம் வர ஆரம்பிச்சது. ஒரு சொட்டு
ஒரே ஒரு சொட்டு ஜலம் அவருடைய கையில வந்து விழுந்த அடுத்த கணம் என்னார்துன்னார், ஆழி எழ சங்கும் எழ வில்லும் எழ, ஆழி எழ சங்கும் வில்லும் எழ திசை வாழி எழ, ஆழியட சங்கும் வில்லும் எழ திசை வாழி எழ, தண்டும் வாழும் எழ அண்டம் மோழை எழ முடிபாதம் எழ அப்பன் ஊழி எழ, உலகம் கொண்டவாரே அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாரே. எல்லாம் அப்படி திடீர்னு பார்த்தா எத்தனுண்டா இருந்தவர் பிரமாகமா அப்படி ஏறி மேல போயிட்டே இருக்காராம். போறார் 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 போறார். என்னாச்சுன்னார், அற்புதமான விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சாரா. திருவிக்கிரமனா அப்படி வளர்ந்தாராம். வாமனனாக இருந்தவர் திரிவிக்ரம மூர்த்தியா அப்படி வளர்ந்தார். அந்த திரிவிக்ரம மூர்த்தியில என்னெல்லாம் தெரிஞ்சதுன்னார், உள்ளங்கால பார்த்தா பாதாள லோகம் தெரிஞ்சது, அவருடைய பாதத்தில் பூலோகம் தெரிஞ்சது, கணுக்கால மலைகள் எல்லாம் தெரியறது, முழங்கால பட்சிகள் தெரியறது, தொடையில பார்த்தாக்க அற்புதமா இந்த வாயு கணங்கள் எல்லாம் தெரியறது. கொஞ்சம் மேல போய் அந்த வஸ்திரத்துல பார்த்தா அதுல சந்தியா கால தேவதை தெரியறா. அவருடைய குஹ்யம்னு சொல்லக்கூடிய தொப்புள்ள ஆகாசமே தெரியறது. அவருடைய வயிற்று திருவுந்தின்னு சொல்லக்கூடிய அந்த வயிறுல சப்த சமுத்திரங்கள் தெரியறது. கொஞ்சம் மேல போனா வக்ஷஸ்தலத்துல மகாலட்சுமி தெரியறா. அடுத்தாப்புல இந்த பக்கம் மனசுல சத்தியமும் தர்மமும் தெரியறது. அவருடைய மார்பல பார்த்தா நட்சத்திரங்கள் எல்லாம் பல 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 பலன்னு அவருடைய திருமார்பை அலங்காரம் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் மேல போய் கழுத்துல பார்த்தா 4 வேதங்களும் தெரியறது. அவருடைய கைகள்ல பார்த்தா இந்திராதி தேவர்களும் அதுல தெரிஞ்சுட்டு இருக்கா. கொஞ்சம் மேல போய் பார்த்தாக்க அவருடைய நாக்கில் வருண தேவன், அவருடைய மூக்கில் வாயு பகவான், அடுத்தாப்புல அவருடைய கண் இமைகளில் பார்த்தால் இரவும் பகலும் தெரியறது. காதுல பார்த்தாக்க அஷ்ட திக்குகளும் தெரியறது. அவருடைய அந்த கூந்தல் சிரசிலிருந்து அப்படி பிரவாகமா இருக்கக்கூடிய அந்த கூந்தல்ல மேக கூட்டங்களே தெரியறது. நார் இத்தனையும் மகாபலி பார்த்தார். பார்த்துட்டு என்ன ஆறுதுன்னார், எல்லாம் தெரியறது, நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தாரா. பெருமாளுடைய இடுப்புல மகாபலி தெரியறார். அவருடைய இடுப்புல அப்படி தெரியறார். இடுப்புல அப்படி பார்த்தா அவர் தெரியறார். அவர் கூட இருக்கிறவா மிரர் இமேஜ் மாதிரி எல்லாம் கூட இருக்கிற அசுராக்கள் அத்தானா பேரும் இவருடைய இந்த தரிசனத்துல காண்பிக்கிறார். விஸ்வரூபத்தை பார்க்கறதுனா சாமான்யமா பெருமாளுடைய விஸ்வரூபம் தான். அவ்வளவு லேசில கிடைச்சிடுமா? எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பிரயத்தனப்படணும். அத்தனை பிரயத்தனமும் இவா குடும்ப வம்சாவளிகளா எல்லாம் பண்ணிட்டு இருக்காளே, அத்தனை பாக்கியசாலிகள் அவதாரம் பண்ணின குடும்பம் இல்லையா? அந்த பாக்கியம் இவருக்கு இந்த விஸ்வரூப தரிசனம் கிடைச்சது. இப்ப விஸ்வரூபமா ஆன அப்புறம் என்ன பண்ணினார்னா, முதல் அடிய வச்சார். பூலோகம் ஃபுல்லா தீந்து போச்சு. இவர் காலை குறுக்கின்றாராம் பூலோகத்துடைய அளவுக்கு. ஏன்னா இவர் கால் போயிட்டே இருக்கு. நிலமடந்தைக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இவர் காலை குறுக்கின்றார். ஒரு அடி முடிஞ்சு போச்சு. 2வது அடி அப்படி காலை தூக்கினார். ஆகாச லோகம் எல்லாம் போச்சு. ஆகாசம்னா என்ன? எல்லாம் தாண்டி எத்தனையோ லோகங்கள் அங்க இருக்கு. ஸ்வர்கலோகம் அது இதுன்னு இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி கால் போயிட்டே இருக்கு. பத்த மாட்டேங்கிறது. கடைசியில பிரம்மலோகம் போயாச்சு. அதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு கால் அங்கேயும் குறுக்கின்றாராம். தன போரும்னு பிரம்மலோகத்துக்கு அப்படி கால் போன உடனே பிரம்மதேவர் பார்த்தார். உடனே அவருடைய கால புனித ஜலத்தினால் பாத பூஜை பண்ணினார். அந்த புனித ஜலம் தான் ஆகாச கங்கையா பிரவாகமா இங்க வந்தது. பெருமாளுடைய பாத தீர்த்தம் தான் ஆகாச கங்கை. இதெல்லாம் அங்க முடிஞ்சது. பலி சக்கரவர்த்தி பார்த்து பார்த்து பூரித்து போனார். அப்போ பெருமாள் கேட்கிறார், அங்கேயும் விளையாட்ட பாருங்க. என்ன பலி, என்னமோ எனக்கு 3 அடி நிலம் தரேன்னியே, எல்லாம் இருக்குன்னியே ஒன்னுட்ட, என்ன 2 எடுத்து இன்னொன்னு நான் எங்க காலை வைப்பேன்? ஒன்னத்தையுமே இங்க காணுமே, எங்க கொண்டு காலை வைப்பேன்? அடியேனுடைய சிரஸ் இருக்கு, அடியேனுடைய சிரஸ் இருக்கு. ஏன்னா நீங்க பூலோகத்தை காலால் அளந்தேல், அப்பையும் இது மாட்டல. ஆகாச லோகத்துல ஒரு காலை வச்சேள்,
அப்பையும் இது மாட்டல. ஏன்னா இது மாட்டிருந்தா நான் இருந்திருக்க மாட்டேனே. இப்ப நான் இருக்கேனே, அப்ப நான் என் சிரஸ் மாட்டலையே, அதனால என்னுடைய சிரஸ்ல தங்களுடைய பொற்பாதத்தை வைங்கோன்னு விட்டார். வைங்கோ, தலையில வைங்கோ அப்படின்னார். ஆஹா, இப்ப கர்வம் எல்லாம் போயிடுத்து. கர்வம் போன தலைமேல் என் பாதம் என்றைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மகாபலி சக்கரவர்த்தியின் அவருடைய சிரசுல சாக்ஷாத் திரிவிக்ரமனான சுவாமி எம்பெருமாளான கருணை புரியும் தெய்வம் அவருடைய காலை 3வது அடியாக மகாபலியுடைய தலையில வச்சார். இப்படி 3 அடி மகாபலி தந்தார். ஒரு பக்கம் பார்த்தா இதை கோதை சொல்றச்ச ரொம்ப அழகா சொல்லியிருக்கா. அவ வாமனனை பத்தி பாடியது 3 அடிகள். 1 ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. 2 அம்பரமே தண்ணீரே அப்படிங்கிற திருப்பாவையில பார்த்தேன்னா அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த அப்படின்னு 2வது அடி அங்க கொடுக்கறா. அன்று இவ்வுலகம் அளந்தாய் போற்றின்னு 3வது அடிய. இப்படி மகாபலி மட்டும் கொடுக்கல, இந்த வாமனனுக்கு கோதையும் 3 அடியை கொடுத்துருக்கா. இப்படி எல்லாம் மாறுது. பெருமாளுடைய திருநாமம் என்பது எப்பேற்பட்டது. கடைசியா ஒன்னு சொல்லணும், பெருமாளுக்கும் பெருமாளுடைய திருநாமத்திற்கும் என்ன வித்தியாசம். பெருமாள்ங்கிறவர் கட்டி தங்கம், பெருமாளுடைய திருநாமம்ங்கிறது ஆபரண தங்கம். கட்டி தங்கத்துக்கு வேல்யூ ஜாஸ்தி இல்லனே சொல்லல, கட்டி தங்கத்துக்கு வேல்யூ ஜாஸ்தி தான். ஆனா பிரயோஜனம் எங்க வருது? ஆபரண தங்கத்துல தானே பிரயோஜனம். ஆக அதனால தான் கோதை பாடுறச்சையே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு பாடினா. பேர் பாடியா வந்தவருடைய பேர் பாடினா இல்லையா? அப்படி அவருடைய தலையில 3வது அடியை வச்சு கடைசியில எல்லாரும் சொல்வா அவரை பாதாளத்துக்கு கொண்டு அழுத்திட்டாரும்பா. ஆனா உண்மை அது கிடையாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவருடைய தலையில 3வது அடியை வச்சு கடைசியில எல்லாரும் சொல்வா அவரை பாதாளத்துக்கு கொண்டு அழுத்திட்டாரும்பா. ஆனா உண்மை அது கிடையாது. மகாபலிக்குனே ஒரு லோகத்தை உருவாக்கி கொடுத்தார். சுதளம் அப்படிங்கிற ஒரு லோகம், பாதாள லோகத்தை மகாபலிக்காக இவர் உருவாக்கி அற்புதமா அந்த லோகத்துல நீ என்றைக்கும் உன்னுடைய குடும்பத்தினரோடும் அத்தனை பேரோடையும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு மகாபலிக்கு அனுகிரகம் பண்ணினார். இதுல ஒரு விசேஷம், இங்க திருக்கோவிலூர்னு ஒரு வைணவ தலம் உண்டு. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கோவிலூரில் இந்த க்ஷேத்திர, அதாவது இந்த சரித்திரத்தின் சிறப்பு தொடங்குறதுன்னு சொல்லுவா. அங்கேயும் கண்டினியூ வருது. எப்படின்னார், எப்பொழுதுமே பார்த்தா எல்லா வைணவ ஸ்தலங்களிலும் பெருமாள் அவருடைய சங்கு, அந்த சங்கு எப்பொழுதுமே இடது கையில தான் இருக்கும். ஆனால் இந்த திருக்கோவிலூருங்கிற க்ஷேத்திரத்துல மட்டும் அந்த சங்க வலது கையில வாங்கிட்டு மகாபலிய வென்றுட்டேன், தேவர்களுக்கு நன்னம் பண்ணிட்டேன்னு ஒரு உற்சாகத்துல இந்த கையில இருந்து இந்த கையில வாங்கிட்டுட்டாரா சங்க, இந்த கையால எப்படி ஜெயிச்சுட்டேன்னு சொல்றதுக்கு. அதனால் திருக்கோவிலூர்ல போய் பார்த்தேன்னா வலது கையில தான் சுவாமிக்கு சங்கம் இருக்கும். இப்பேற்பட்ட பெருமைய ஜாம்பவான் இடுப்புல ஒரு பெரிய பேரிகைய கட்டிண்டு உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் போய் இதை சொல்றார். இப்படி எல்லாம் நடந்து மகாபலிக்கு மட்டுமல்ல இந்த சரித்திரத்தை சொல்ல வைத்து இதை கேட்க வைத்து இந்த ஒரு பெரும் கருணையை நிச்சயமா எல்லாருக்குமே பெருமாள் கொடுத்துருக்காருங்கிறது தான் வாக்கு. அப்பேற்பட்ட ஒரு சரித்திரத்தை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஸ்டார் விஜய்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும். இந்த சரித்திரத்தை இந்த அளவுக்காவது சொல்லியிருக்கேனா முழுக்க முழுக்க காரணம் என்னுடைய பாட்டி கலைமாமணி தஞ்சாவூர் ஸ்ரீமதி டி.ஆர். கமலாமூர்த்தியாவா. அவளோட கேட்ட உடனே கற்பக விருட்சம் போல எனக்கு வேணுங்கிறத தந்த ஸ்ரீ ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுண்டு, பக்கவாத்தியம் வாஸ்ட வயலினிஸ்ட் ஸ்ரீ MSG சுரேஷ் அவர்களுக்கும், மிருதங்கம் வாஸ்ட ஸ்ரீ கணபதி ராமன் அவர்களுக்கும் இத்தனை நாள் இருந்து கேட்டு இவ்வளவு தூரம் ஆசீர்வாதம் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்களை சொல்லிண்டு, குறுகிய வடிவு கொள்வாமன போற்றி, பெருகிய வடிவு கொண்டளந்தாய் போற்றி, குறுகிய வடிவு கொள்வாமன போற்றி, பெருகிய வடிவு கொண்டளந்தாய் போற்றி, திருமகள் மார்பில் உடையவ போற்றி, திருமகள் மார்பில் உடையவ போற்றி, போற்றி போற்றி மகாபலி வைபவம், போற்றி போற்றி மகாபலி வைபவம். ஆஞ்சநேய மூர்த்திக்கு